அப்பா 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 பிள்ளையாரே, ஒரு வாரமா வேலை இல்லை. இருந்து இன்னைக்கு தான் மேஸ்திரி வேலை கூப்பிட்டுருக்காரு. எங்கே இன்னைக்கு உனக்கு கற்பூரம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே மறிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக என் கையில் அந்த காசை வச்சு மனங்குளிர உனக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டேன். எப்பவும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறத, என் மக தான் என் உலகம், அவளை எப்பவும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதனால் என் மேஸ்திரியோட மனசுக்குள்ளே புகுந்து டெய்லி வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு வழியை பண்ணி விடியா. நான் வர்றேன். என்னடா இவன் ஒத்த சூடத்தை ஏத்திட்டு இம்புட்டு வேண்டுதல் வைக்கிறான்னு பாக்குறியா? நீ மட்டும் டெய்லி எனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துரு. உனக்கு இந்த சூடத்தோட சேர்த்து ஒரு தேங்காயை உடைக்கிறேன். ஐயோ, மேஸ்திரி திட்டுவாரு. டைம் ஆச்சு, நான் வரேன் பிள்ளையாரே. மேஸ்திரி கூப்பிடுறாரு. அண்ணே வந்துகிட்டு இருக்கேனே. செல்வா, இன்னைக்கு வேலை இல்ல, நாளைக்கு தானப்பா வேலை. அண்ணே 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 கிட்டக்க வந்துட்டேனே. இல்லப்பா, நீங்க வந்துட்டு வெட்டி அலைச்சலா போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான்ப்பா சொல்றேன். பில்டிங் ஓனரு நாளைக்கு வந்து வேலையை தோணுங்கன்னு சொல்லிட்டாருப்பா. நாம என்ன செய்ய முடியும்? சரிண்ணே, நாளைக்கு வந்துடுறப்ப உறுதியா வேலை இருக்கு. ஹாய் குட்டி, போலாமா? அப்பா அப்பா இன்னைக்கு ஸ்கூல் நான் வர மாட்டேங்க. டீச்சர் ஃபுல் மார்க் போட்டாங்கப்பா. ஏய், அப்பா கிட்டே போய் சொல்ற பாத்தியா நீ? சாரிப்பா, அது நீ வரைஞ்ச மாட்டேங்கப்பா. இப்போ ஓகேவா? ஓகேடா தங்கம். நல்ல ஐசா கூடப்பா. எவ்வளோப்பா? 20 ரூபானே. அப்பா அப்பா ஐஸ்கிரீம்பா வாய்ந்தப்பா. வேணாண்டா தங்கம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்டா.
குட்டி, நீ ஸ்கூல்ல உங்களுக்கு வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கப்பா. ஆ? அதுல நான் 6வது பாடம் முழுசா வச்சதுக்கு எல்லா பேருமே கை தட்டினாங்கப்பா. என் சுபா குட்டி தான் கணக்குல புலியாச்சே. அப்பா அப்பா சாக்லேட் பா, சாக்லேட் பா. வேணாடா தங்கம், பல்லு சுத்தி ஆயிரும். சரி. அப்பா அப்பா பலூன் பா. வேணாப்பா பலூன், வெடிச்சுருப்பா. வீட்டுக்கு போலாமாப்பா? சரிப்பா. என்ன குட்டி? பசிக்குதுப்பா. குட்டி, ஒரு 5 நிமிஷம் போறா, அப்பா உடனே வந்துடுறேன். அண்ணே இந்த செட்டை எடுத்து வைங்க, சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே, என்னண்ணே வேணும்? அண்ணே இந்த செல் எடுத்துக்கிறீங்களாண்ணே விலைக்கு? அண்ணே இந்த செல்லெல்லாம் போகாதுண்ணே. என்னண்ணே ஒரு அவசரம்ண்ணே, அப்படிலாம் சொல்லாங்கண்ணே. தயவுசெய்து வச்சுட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கண்ணே. இல்லைண்ணே, இந்த செல்லை வாங்கி போனது வந்ததெல்லாம் வேலை பார்த்துட்டு இதை இன்னொருத்தர் கைக்கு மாற்றவங்களையும் 10 ரூபா கூட எனக்கு தராதுண்ணே. தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் எங்கேயாவது விற்றுட்டேங்கண்ணே. சரி. என்னண்ணே செல்லை விற்க போறீங்களா? ஆமாண்ணே, வாங்கிக்கிறீங்களாண்ணே? எவ்வளோ சொல்றீங்க? அண்ணே புதுசாக வாங்கும்போது ஒரு 1200ரூவாண்ணே, நீங்கள் ஒரு 500ரூவா. குடிண்ணே, கடைக்காரர்களே வாங்க யோசிக்கிறாங்க. என்கிட்ட 200 இருக்கு, வேணுமா சொல்லுங்க வாங்கிக்கலாம். ஆகட்டும்ண்ணே ஆகட்டும்ண்ணே, கொடுங்கண்ணே. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே 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 கொடுத்துருங்கண்ணே கொடுத்துருங்கண்ணே. நாளைக்கு தானே வேலை ஆரம்பிக்குது, உங்கள் கந்தை வந்து கட்டி விட்டேனே. வேலை இல்லைன்ற கையில் முட்டு காசு வச்சிருக்க. அண்ணே அண்ணே பொண்ணு பசி தாங்க மாட்டானே, அவளுக்காக செல்போன் விற்று கொண்டு வந்த காசுண்ணே, கொடுத்துருங்கண்ணே. இல்லை வந்து இம்புட்டு நாளாக நான் தாங்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம். மிச்சம் மீதி இருக்கிற கந்தையும் வந்து நாளைக்கு வந்து முடிச்சு விட பாரு. அண்ணே 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 அண்ணே.
ஒரு பிஸ்கட் பாக்கெட் தாங்கண்ணே. ம் ஒரு பிஸ்கட் பாக்கெட். காசு நாளை தந்துடுறேனே. பழசு அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, நாளைக்கு அதை வந்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து வாங்கி. சரியா? அப்பா, என்ன குட்டி? ஏப்பா அழுகுற? எல்லா ஜீவனும் கிடைக்கிறது கூட தாயில் என் பிள்ளை கிடைக்கலையம்மா. அழுகாதப்பா. மேல எனக்கு பசிச்சுன்னா உன்கிட்ட கேட்க மாட்டேன்ப்பா. வறுமைக்கு அருள்பவன் மட்டும் இறைவன் அல்ல. பெற்றோர்களின் வறுமையை புரிந்து கொள்ளும் பெண் குழந்தைகளும் இறைவிகளே. அன்புடன் மருது சரவணன்.